வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ செய்தி சொல்லட்டுமா. மதிய உணவு திட்டம் வறுமையின் காரணமாக பள்ளிக்கே வராம கல்வி அறிவே கிடைக்காம பல குழந்தைகள் உழைப்புன்னு தேடி போகும்போது அவங்களுக்கு கல்வி அறிவோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காகவும் கல்வி அறிவு கிடைக்கணும்னா அவங்க உணவுக்காக வேற எங்கேயும் போக தேவையில்ல, பள்ளியிலேயே கொடுத்தா அவங்க அதுக்காகனாலும் வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் மதிய உணவு திட்டம். நீதி கட்சி ஆட்சி காலத்திலேயே அப்போதைய சென்னை மாகாணத்துல சில பள்ளிகள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பின் காமராஜர் ஆட்சி காலத்துல இது மதிய உணவு திட்டம் மாறுனுச்சு. இது குறித்து காமராஜர் பேசியிருந்தது என்னன்னா, அன்னதானம்ன்றது நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல, இது வரைக்கும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உணவளிப்போம், இப்போ பள்ளியை தேடி வர்றவங்களுக்கு உணவு கொடுப்போம். இது மூலமா ரெண்டு நன்மைகள் நடக்கும். என்னன்னா, ஒன்னு உயிர் காத்த புண்ணியமும் கிடைக்கும் உணவு கொடுக்கறதுனால, இன்னொன்னு இங்க வந்து படிக்கும் போது கல்வி அறிவு கொடுக்கறதுனால பல குழந்தைகளோட எதிர்காலத்தை மாற்றி அமைக்கிற அந்த கல்வி அறிவு அவங்களுக்கு கொடுத்த புண்ணியமாவும் இருக்கும். இதன் மூலமா ரெண்டு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் இப்படி குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கொடுக்கறது தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல, மற்ற வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்காக இந்த மதிய உணவு திட்டத்துக்காக குழந்தைகளை பள்ளிக்கு அழைச்சிட்டு வரதுக்காக நான் பிச்சை எடுக்கவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் இந்த மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமா மாறுனுச்சு. பின் திமுக ஆட்சி காலத்துல அந்த சத்துணவோடு முட்டையும் சேர்க்கப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்துல இன்னும் புதிய உணவுகள் எல்லாமே அதுல அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்படி மாணவர்களுக்கு பிற்கால சந்ததியினருக்கு கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுக்காகவே செயல்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக தான் இந்த மதிய உணவு திட்டம் இருந்திருக்கு. காலப்போக்கில் சத்துணவு திட்டமாகவும் மாறி இருக்கு. இது எல்லாத்தையும் இப்ப பேசுறதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இருக்கு. குழந்தைகளுக்கு அவர்களுக்கு எட்டா கனியாக இருந்த அந்த கல்வி அறிவை வேற எந்த காரணங்கள், வறுமையோ அல்லது ஊட்டச்சத்து குறைபாடோ எந்த ஒரு காரணமும் தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்காகவே மதிய உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி பள்ளிகளுக்கு பெருவாரியான குழந்தைகள் வந்து கல்வி அறிவை கிடைக்கும்படி செய்யப்பட்ட நிலை இருக்கும்போது தற்போது மத்திய அரசு இந்த கல்வி சம்பந்தமா பல அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. அதுல இப்ப சமீபத்துல வெளியான ஒரு அறிவிப்பு தான் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறை அப்படிங்கறத ரத்து செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஏற்கனவே கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த திருத்தத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறை அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டது. பின் இது பல மாநிலங்களில் உள்ள பள்ளிகளில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. இப்படி இருக்க கட்டாய தேர்ச்சி முறையில மத்திய அரசு மீண்டும் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அதன்படி பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புல கட்டாய தேர்ச்சி முறை அப்படிங்கிறத ரத்து செய்து மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளின் கற்றத்திறனை மேம்படுத்துவதற்காக தான் இந்த முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறதாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் சொல்றாரு. இந்த அறிவிப்பின்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வுல தோல்வி அடைஞ்சாங்கன்னா அதுல இருந்து 2வது மாதத்திற்குள்ள மறுதேர்வு ஒண்ணு அவங்களுக்கு நடத்தப்படும். அந்த மறுதேர்வுலயும் அவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னா அடுத்த வகுப்புக்கு அவங்க போக மாட்டாங்க, இருக்கிற வகுப்புலயே தொடர்வாங்க. அந்த சமயத்துல ஆசிரியர்கள் அவங்களுக்கு கூடுதல் வழிகாட்டுதலை கொடுப்பாங்க அப்படின்னு இதுல சொல்லப்படுது. இருந்தாலும் தொடக்க கல்வியை முழுசா முடிக்கிற வரைக்கும் அந்த மாணவர்கள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட மாட்டாங்க அப்படிங்கறதையும் அதுல குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த புதிய நடைமுறை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், நவோதயா வித்யாலயா பள்ளிகள் மற்றும் சைனிக் பள்ளிகள் உள்ளிட்ட மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இந்த நடைமுறை பொருந்தும் அப்படின்னு இதுல அறிவிக்கப்படுது. அது மட்டுமல்லாம இந்த புதிய நடைமுறையை செயல்படுத்துவது தொடர்பான அந்த முடிவை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள், யூனியன் பிரதேச அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்றதும் இதுல தெரிவிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல ஆர்டிஐ இயற்றப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்க இந்த நேரத்துல இந்த தர நிலைவுகள், மாணவர்களோட கல்வியின் தர நிலைகளின்படி அவர்களுக்கு கல்வியில இடைநிற்றல் இன்னும் இருக்கா, கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் சொந்த ஊர்களுக்கு திரும்பி புலம்பெயர்ந்த அந்த குடும்பத்தினர் மாணவர்களை திரும்பியும் கொண்டு வந்து அந்த பள்ளிகள்ல சேர்த்தாங்களா, அதன் பிறகு இயல்பு நிலையில அவர்களுக்கான அந்த கல்வி அவர்களை சென்றடைந்திருக்கா, இந்த கொரோனா பெருந்தொற்றால் நலிவடைந்த குடும்பத்தினர் மீண்டும் அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கணும்னு இந்த பள்ளிகளில் திரும்பி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களா, இது போன்ற இந்த தரவுகள் எல்லாத்தையும் சேகரிக்கப்பட்டு இது குறித்த ஆய்வுகள் செய்யப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மேலும் இந்த சட்ட திருத்தம் ஏதோ உதாரணத்துக்கு 10ல் 8 குழந்தைகள் தேர்ச்சி அடைகிறாங்க, 2 குழந்தைகள் தோல்வி அடைகிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 8 பேர் மீண்டும் வந்து தங்களுடைய கல்வியை பெற முடியும். ஆனா அந்த தோல்வி அடைந்த 2 மாணவர்கள் அவர்களோட கல்வி அதோடைய நின்னு போகலாம், அவர்கள்
குழந்தைகள் விட்டேத்தியாகவும் சுற்றலாம் அல்லது குழந்தை தொழிலாளராகவும் மாறவும் வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளியிலிருந்து பாதியிலேயே நின்று வீட்டிற்கு சென்ற மாணவர்களை வீடு தேடி தேடி சென்று திரும்பியும் அவர்களை பள்ளியில் சேர்க்கும் அந்த செயல்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒழுங்குபடுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இப்படி இருக்கிற நேரத்துல இந்த அறிவிப்பால, அதாவது 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறை ரத்து அப்படிங்கிற இந்த மத்திய அரசோட அறிவிப்பு இவர்களையும் இன்னும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். இன்னும் 5ஆம் வகுப்பிலேயே மாணவர்கள் கல்வியில இருந்து இடைநிற்றலும் அதிகமாகும், 8ஆம் வகுப்புல இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதிலும் குறிப்பா முதல், 2ஆம், 3ஆம் தலைமுறை மாணவர்கள், கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது ரொம்ப பெரிய பாதிப்பாக அமையும். அந்த குடும்பங்கள் இதனால ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த RTE என்று சொல்லப்படும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அருகில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளிகள்ல 25% இடஒதுக்கீட்டின் கீழ் சேரும் மாணவர்களுக்கு இந்த மத்திய அரசின் இந்த புதிய அறிவிப்பு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பள்ளியில தேர்வு நடத்தி அதன் அடிப்படையில மாணவர்களை தேர்வு செய்து அடுத்த வகுப்புகளுக்கு கொண்டு போகணுன்ற கட்டாயத்துல பள்ளிகள் வரும்போது இந்த 25% ஒதுக்கீட்டுல உள்ள வர மாணவர்களை எந்த காரணத்தை கொண்டும் பள்ளிகள் வெளியேற்றாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கிற கேள்விகளும் எழுது. எனவே இந்த மத்திய அரசின் அறிவிப்பால கல்வின்றது பல மாணவர்களுக்கு, குறிப்பா ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கல்வியாளர்களுடைய கருத்தா இருக்கு. மேலும் இதன் மூலமா தொடக்க கல்வி, நடுநிலை கல்வி பெற்றிருக்கும் மாணவர்களுடைய சதவீதம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இதன் விளைவா மாணவர்களுக்கு கல்வி இடைநிற்றல் அதிகரிக்கும், குழந்தை திருமணங்கள் அதிகரிக்கும், குழந்தை தொழிலாளர்கள் அதிகரிப்பாங்க, ஒரு இளம் தலைமுறையே ஆரோக்கியமற்ற ஒரு இளம் தலைமுறையா உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமற்ற ஒரு இளம் தலைமுறை எப்படி தனக்கான ஆரோக்கியமான அரசை தேர்ந்தெடுக்கும் நிலைக்கு இருப்பாங்க அப்படின்ற கேள்வியும் எழுது. குழந்தை திருமணத்தினால் பிறந்த குழந்தைகள் என்பதாலே இயற்கையாகவே அவர்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கல்வி கற்கும் திறன் மெதுவான ஒரு திறனா தான் இருக்கும். இப்படி பலரும் மெதுவாக கல்வி கற்கும் திறன் இருக்கும்போது 5ஆம் வகுப்புல ஒரு முறையும் 8ஆம் வகுப்புல ஒரு முறையும் இப்படி வடிகட்டப்பட்ட அவர்களோட திறன் எடுத்து கொள்ளப்பட்டா அவர்களுக்கு அந்த கல்வியின் மேல இருக்கிற நாட்டமும் போயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இத்தகைய திட்டம் எல்லாம் பாஜகவின் விஸ்வகர்மா திட்டத்தை இன்னும் ஊக்குவிக்கும் வகையில இருக்கும்னு சொல்றாங்க. இயல்பாவே உன்னுடைய தந்தைக்கு இருக்கிற அந்த திறன் எல்லாமே மரபு ரீதியா உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய குலத்தொழிலுக்கு உள்ளார உட்புகுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இதுல அதிகமா ஏற்படும் அப்படின்றது கல்வியாளர்களுடைய கருத்தா இருக்கு. மேலும் இந்த திட்டத்தின் மூலமா இடஒதுக்கீடுகள் நீர்த்து போகவும் வாய்ப்பு இருப்பதாகவும், இன்னும் சொல்ல போனா பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு 90% அதிகரிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாணவர்களுக்கான கல்வி தொடர்பான இது போன்ற அறிவிப்புகள், அது குறித்த விவாதங்கள்லாம் இப்ப மட்டும் நடக்கிறது இல்ல, தொடர்ந்து பல விவகாரங்கள்ல இது நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தா தேசிய கல்விக் கொள்கை, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் தலைவரான கே கஸ்தூரிரங்கன் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு ஒன்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்டது. இந்த குழு இந்தியாவுக்கான புதிய கல்விக் கொள்கை குறித்து சில பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு எடுத்து சொன்னது. அதன்படி இந்தி பேசப்படும் மாநிலங்கள்ல இந்தி, ஆங்கிலம் தவிர மூன்றாவதா ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்பிக்கணும் அப்படிங்கிறது அந்த குழுவோட பரிந்துரையா இருந்தது. மேலும் இந்தி பேசாத மாநிலங்கள்ல அந்தந்த மாநிலங்களோட தாய்மொழி ஆங்கிலம், இது கூட இந்தியும் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பரிந்துரையா இருந்தது. இதன் மூலம் இந்தி பேசாத மாநிலங்கள் பயிலும் மாணவர்கள் கட்டாய பாடமாக இந்தியும் பயிலணும் அப்படிங்கிற ஒரு புதிய கல்விக் கொள்கை வரைவு எடுத்து வரப்பட்டது. தமிழ்நாட்டில் தற்போது தாய்மொழியான தமிழ், ஆங்கிலம் இந்த 2 மொழிகள் மட்டுமே கற்பிக்கப்படும் வகையிலான இருமொழி கொள்கை இருக்கிறதுனால இந்த இந்தி கட்டாயமாக கற்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த புதிய கொள்கை வரைவு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதற்கு கடும் எதிர்ப்புகள் தமிழ்நாட்டு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டை தொடர்ந்து இந்தி பேசாத பிற மாநிலங்களிலும் இந்த திட்டத்திற்கு கடும் எதிர்ப்புகள் வலுத்தது. இந்த கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் விருப்பம் இல்லாத மாநிலங்களில் இந்தி திணிக்கப்படாது அப்படின்னு உறுதியளிச்சாங்க. இந்த நிலையில மத்திய அரசின் இந்த 5, 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற இந்த அறிவிப்புக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் பல கண்டனங்களை தெரிவித்து வராங்க. அதன்படி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளின் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படுவது அப்படின்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது மூலமா
கொத்து கொத்தாக பள்ளி மாணவர்கள் கல்வியிலிருந்து இடைநிற்றல் ஏற்பட்டு 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற இந்த மத்திய அரசின் அறிவிப்பு மூலமாக கொத்து கொத்தாக மாணவர்கள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படும் நிலை வரும். மேலும் இவர்கள் குலத்தொழிலுக்கு உட்புகுத்தப்படும் நிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் இந்த கட்டாய தேர்ச்சி முறை வருவதற்கு முன்னாடி கல்வி அறிவு மாணவர்களிடையே குறைந்திருந்ததாகவும் பல மாணவர்கள் பள்ளிகளுக்கே வராம குழந்தை தொழிலாளர்களா சீரழிஞ்சிட்டு வந்ததாகவும் இந்த கட்டாய தேர்ச்சி முறை வந்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்கள் அவர்களுக்கு கல்வி வராது அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டது எல்லாம் போய் கல்வி அறிவை கொஞ்சம் கொஞ்சமா பெற்று மாணவர்களின் சேர்ப்பு விகிதம் அதிகரிச்சுட்டு வருவதாக சொல்றாரு. மேலும் இந்த கட்டாய தேர்ச்சியோடைய அருமை தெரியாமல் ஒன்றிய அரசு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கண்டனத்துக்கு உரியது அப்படின்னு சொல்றாரு. மேலும் இந்த மத்திய அரசின் அறிவிப்பு குறித்து திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேசும்போது தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை தகர்க்கும் விதமாக மத்திய அரசின் இந்த அறிவிப்பானது மறைமுகமான RSS திட்டம் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார். மேலும் மத்திய அரசின் நெஸ்ட், விஸ்வகர்மா யோஜனா இது போன்ற திட்டங்கள் படி பார்த்தா மாணவர்கள் கல்லூரிக்கே செல்ல முடியாத அளவுக்கு தேர்வுகளால வடிகட்டப்படுறாங்க. இந்தியாவிலே கல்வியை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்மாதிரியா இருக்கதாகவும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது கல்வியை பொறுத்த வரைக்கும் தனித்தன்மை நிறைந்த கல்வி அறிவு மாணவர்களுக்கு கொடுக்கப்படுவதாகவும் இந்த மத்திய அரசின் அறிவிப்பால மீண்டும் மனு தர்மத்தை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவிக்கிறார். இவர் சொல்றது என்னன்னா, மத்திய அரசின் இந்த கட்டாய தேர்ச்சி முறை ரத்து அப்படிங்கிற அறிவிப்பு மூலமா ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி பெறும் வாய்ப்புகள் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பல எதிர்ப்புகள் இருக்கும்போது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றப்படாது. மாநில கல்விக் கொள்கை அமைப்பதற்காக சிறந்த கல்வியாளர்களை ஒருங்கிணைத்து மாநிலத்துல புதிய மாநில கொள்கை உருவாக்குவதற்காக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு அந்த பணிகளும் நிறைவடைகிற நிலையில தான் இருப்பதாகவும், இப்படி இருக்கும்போது ஒன்றிய அரசின் இது போன்ற இந்த அறிவிப்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாட்டு மாணவர்களை பாதிக்காது. குறிப்பிட்ட அந்த மத்திய அரசுக்கு கீழ் இயங்கும் அந்த பள்ளிகளை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எந்த பள்ளிகளில் இருக்க மாணவர்களுக்கும் இதன் மூலமா பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு உறுதியளிக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கல்வியலாளர்கள் யாருமே இந்த ஒன்றிய அரசின் புதிய அறிவிப்பை வைத்தோ புதிய நடைமுறைகளை வைத்தோ குழப்பமடைய வேண்டாம். தமிழ்நாட்டில் தற்போது இருக்கிற கல்வி முறையே தொடரும் அப்படின்னு உறுதியளிக்கிறார். தமிழக அரசின் இந்த அறிவிப்பு ஒரு புறம் இருக்க, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறார். அவர் சொல்றது என்னன்னா, மாணவர்களுக்கு கல்வி அறிவுன்ற பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் கல்வி கற்கிறாங்கன்றதை விட எத்தனை பேர் தரமான கல்வி கற்பாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு புறம் இருக்க, மத்திய அரசின் இந்த அறிவிப்பின்படி அந்தந்த மாநிலங்களோ யூனியன் பிரதேச அரசுகளோ இதை நடைமுறைப்படுத்துவது குறித்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல புதுச்சேரியில இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படும் அப்படின்னு புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் பேசும்போது என்ன சொல்லார்னா, மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு ஆணை பிறப்பிச்சிருக்கதாகவும், புதுச்சேரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால மத்திய அரசு என்ன ஆணை வெளியிட்டாலும் அது அப்படியே செயல்படுத்துறது புதுச்சேரி அரசியல நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. கல்வி என்பது அரசமைப்பு கொடுத்த அடிப்படை உரிமையாக இருக்கும் பட்சத்தில் அதை யாருக்கும் இப்படிதான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த கல்விங்கிற உரிமையை பறிக்காமல் தடுக்காமல் இருந்தாலே போதும். மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்களது கல்வி அறிவை மேம்படுத்திக் கொள்வது மாணவர்களுக்கு நெருக்கடியாக அமையாமல் அது அவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இங்க பல கல்வியாளர்களுடைய கருத்தா இருக்கு. கல்வியின் தரத்தை இந்த திட்டம் உயர்த்தும் அப்படின்னு சொல்லி கொண்டு ஆதரவு கொடுக்கும் சிலர் இப்போதைய கல்வியின் தரம் எப்படி இருக்குங்கிறதையும் பட்டியலிட்டா இதை விவாதத்துக்கு உட்படுத்தி பேச தோதா இருக்கும் அப்படிங்கிறதும் இங்க கல்வியாளர்களுடைய கூற்றா இருக்கு. இந்த புதிய அறிவிப்பினால் கல்வியின் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆதரவு கொடுக்கிற சிலர் இப்போது இருக்கிற கல்வியின் தரத்தையும் எப்படி இருக்குன்னு பட்டியலிட்டு சொன்னா அது குறித்து விவாதிக்க இன்னும் தோதாக இருக்குமே. கல்வியில முன்னேறிய மாநிலங்கள் பட்டியல்ல முன்னணியில இருக்கக்கூடிய தமிழகமே இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை முன்வைக்கும் போது கல்வி வளர்ச்சியில பின்தங்கி இருக்கக்கூடிய பிற மாநிலங்களும் இதற்கான கண்டனங்களை வலுவா முன்னெடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் மற்றும் அனுபவமிக்க கல்வியாளர்களுடைய கருத்தா இருக்கு.